பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டு பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் என்றும் இதற்கு சர்வதேச சமூகங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் பாகிஸ்தான் இராணுவத்தை வீழ்த்தும் வல்லமை இந்தியாவிடம் உள்ளது என்று பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருக்கும் பலுசிஸ்தான் மக்கள் முழு ஆதரவு உள்ளது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இம்மாதம் கடந்த 7ஆம் தேதி நம் நாட்டின் முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தின. இதில் விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை அழித்தன. ஏவுகணை மற்றும் ஹம்மர் குண்டுகளை பயன்படுத்தி விமானப்படை விமானங்கள் தாக்கி அழித்தன. நம் நாட்டின் அதிரடி தாக்குதலுக்கு அஞ்சிய பாகிஸ்தான் உடனடியாக போரை நிறுத்த கெஞ்சியது. அதனை நம் நாடு பெருந்தன்மையுடன் ஏற்ற நிலையில் தற்போது போர் நிறுத்தம் என்பது அமலில் உள்ளது. அதோடு எல்லையில் மீண்டும் அமைதி திரும்பியுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் தனது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் பலூச் மக்கள் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர். இது பற்றி பலுச் போராட்ட குழுவின் முக்கிய தலைவராகவும் எழுத்தாளராகவும் இருக்கும் மிர் யார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு உள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் முழுவதுமாக இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற இந்தியாவின் முடிவை வரவேற்கிறது. டாக்காவில் 93,000 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் இந்தியாவிடம் சரணடைந்தது போன்ற சம்பவம் நடக்காமல் தடுக்க சர்வதேச சமூகங்கள் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தானை வெளியேற வலியுறுத்த வேண்டும் என பலுச் போராட்ட குழுவின் முக்கிய தலைவராகவும் எழுத்தாளராகவும் இருக்கும் மிர் யார் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் பாகிஸ்தான் இராணுவத்தை வீழ்த்தும் வல்லமை இந்தியாவிடம் உள்ளது என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் கவனமாக செயல்படவில்லை என்றால் அந்த நாட்டின் இராணுவ ஜெனரல்கள் தான் இரத்த கலரைக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் பாகிஸ்தான் என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களை கேடயமாக பயன்படுத்தி வருகிறது என்று கூறியுள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோரை நேரடியாக டேக் செய்துள்ளது பாகிஸ்தானுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. தற்போது பாகிஸ்தானில் ஒரு மாகாணமாக இருக்கும் பலுசிஸ்தானை தனி நாடாக்க வேண்டும் என்ற கோரிக்கை பலுச் மக்களிடம் வீறு கொண்டு எழுந்துள்ளது. பலுசிஸ்தான் விடுதலை சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் அறிவித்து உள்ளனர். மேலும் தங்களை இனி பாகிஸ்தானியர்கள் என்று அழைக்க வேண்டாம், பலுசிஸ்தானியர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று சுதந்திரம் அறிவித்துள்ள நிலையில் முறையான நாடாக அங்கீகரிக்க இந்தியாவிடம் உதவி கோரியுள்ளதும் குறிப்பிடத்தக்கதாகும். பாகிஸ்தானின் தென்மேற்கு பிராந்தியமான பலுசிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி நீண்ட காலமாக தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பலுசிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவம் மீது பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற கிளர்ச்சி படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். பலுசிஸ்தான் பல பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதோடு அரசு அலுவலகங்களிலும் பாகிஸ்தான் கொடியை அகற்றிவிட்டு பலுசிஸ்தான் கொடியை ஏற்றியுள்ளனர். தங்களை தனி நாடாக அங்கீகரிக்கும்படி இந்தியா மற்றும் ஐநாவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் நாங்கள் இந்திய இராணுவத்திற்கு உதவியாக செயல்படுவோம் என பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற கிளர்ச்சி படை வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் பயங்கரவாத அரசை ஒழிப்பதற்கான இறுதி முடிவை இந்தியா எடுக்க வேண்டும். மேற்கு எல்லையில் இருந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த பலுசிஸ்தான் கிளர்ச்சி படை தயாராக இருக்கிறது என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் இந்தியாவின் இராணுவத்திற்கு உதவியாக செயல்படுவோம் என தெரிவித்து உள்ளது. பாகிஸ்தானில் இருந்து வங்காளதேசம் தனி நாடாக உருவானது போல் தற்போது பாகிஸ்தானின் ஒரு பகுதியான பலுசிஸ்தான் தனி நாடாக உருவெடுக்க உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்.